தரே பவுலும் சீலாவும் சீலாவை தப்ப பண்ணி துடித்து பாடினா எரிக் இனிமேலும் நான் தப்பு ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஏசாயா 46:4. தேவனாலே எல்லாம் கூடும். வெல்டன் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே கிளாஸில் நடந்தவங்க ஸ்டோரியை வந்து உங்க கூட எல்லாருக்கூடையும் அவன் ஷேர் பண்ணிக்க போகிறான். நான் வந்து இப்போ ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி பேர் வந்து எலியாவும் காகங்களும். ஒரு ஊரில் வந்து எலியா போகிறாரு. அது ஒரு ஆற்று, அந்த ஆற்று பேர் வந்து கேரி தாற்று. அதில் வந்து அவருக்கு சாப்பாடு இல்லை, ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ காகம் வந்து அவருக்கு காலையிலையும் மாலையிலையும் இறைச்சியும் அப்பமும் மொத்தம் தருது. அப்போ அவர் சாப்பிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. ஒரு ஊரில் வந்து கல்லும் மண்ணு வச்சு பாகல் கட்டி வணங்குறாங்க. வணங்கும் போது எலியா தாத்தா வந்து ஏசப்பா கிட்ட பேசுகிறாரு. அதுக்கு ஏசப்பா சொல்கிறார், நான் தானே உண்மையான தெய்வம், அவங்கள வணங்குறாங்க தப்புன்றாரு. அப்போ இவரும் சொல்கிறாரு, போயிட்டு செஞ்சிடறாரு. அப்புறம் எல்லாம் ஏசப்பாவை தான் வணங்குறாங்க. இதோட அர்த்தம் வந்து நீங்கள் ஏசப்பாவை வந்து வணங்கணும், உண்மையான தெய்வமாக வணங்கணும். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணம் கிடைக்கும், கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஆமென். பிரைஸ் லார்ட். நான் உங்களுக்கு கானா ஊர் கல்யாணம் ஸ்டோரி சொல்ல போகிறேன். கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு ஊர் ஜனங்க, அப்புறம் மரியாள், அப்புறம் ஏசப்பா அவங்க சீசர்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து திடீர்னு வந்து திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சான். அப்புறம் வந்து வேலைக்காரங்க வந்து மரியாள் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறம் மரியாள் வந்து ஏசப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏசப்பா வந்து என் டைம் இன்னும் வரல, என் டைம் வரும்போது நான் பண்ணுறேன்னாங்களாம். அப்புறம் வந்து 6 கச்சாடியில் வந்து தண்ணி ஊற்ற சொன்னாங்களாம். அப்புறம் அந்த 6 கச்சாடியில் தண்ணி ஊற்றுறோன்னே அது திராட்சை ரசமாக மாறிச்சான். அப்புறம் அந்த திராட்சை ரசம் வந்து எல்லாருக்கும் குத்தாங்களாம். எல்லாரும் சந்தோஷமாக குச்சிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு போயிட்டாங்களாம். ஏசப்பா நம்ம கூட இருந்தால் குறையில்லாமல் நிறைவாக இருக்கும். அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா அவர் அற்புதம் செய்வார். அப்புறம் வசனம் பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். யோனாவின் கதை சொல்ல போகிறேன். யோனா வந்து ஏசப்பா வந்து யோனா கிட்ட சொன்னார், இந்தமாரி நினைவு பட்டணத்துக்கு போய் என் வார்த்தைகள்லாம் சொல்ல சொல்லி. ஆனால் யோனா வந்து அவர் பேச்சை கேட்காம தர்ஷீஸ் கப்பல் ஏறி போயிட்டார். அவர் போயிட்டு இருக்கும்போது கடல் சீற்றம் வந்து படகு கீழே விழுற மாரி போயிடுச்சு. அப்போ எல்லோரும் எழுப்பி யோனா வந்து யாருன்னு கேட்டாங்க. அவர் வந்து நான் எபிரேயன், ஏசப்பா நாங்கள் போக சொன்னார், நான் இங்கே தர்ஷீஸ்க்கு போயிட்டுருக்கேன், அதனால தான் இப்படி நடக்குது, என்னை கீழே தள்ளி விட்டா தான் நீங்கள் தப்பிப்பீங்கன்னு சொன்னார். அதனால் எல்லோரும் அவரை கீழே தள்ளி விட்டாங்க. அப்போது வந்து ஒரு மீனை வந்து அவர் சாப்பிடும்போது அவர் மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தார்.
3ஆவது நாள் அவர் வந்து மீனை வந்து வெளியே துப்பிச்சு, அவர் நினைவு பட்டத்துலேருந்து துப்பிச்சு. அங்கே போயிட்டு அவர் ஏசப்பா வார்த்தையை சொன்னார். ஆமென். மாட்டா ஏசப்பா கீழ்ப்படினா ஆசீர்வாதமாக இருப்போம். பாவம் விட்டு மனம் திரும்பினால் ஏசப்பா அவங்க மேலே இரக்கமாக இருப்பார். ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வந்துட்டு ரியோ. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. கவின். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் நினமாய் சார்ந்து என் குறிப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30. இதோ நீ கற்பவதாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:31. ஹல்லேலூயா. ஆமென்.